ஒயிட் கலர்ல அப்படியே மனசே கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்புறம் எங்களுக்கு இது பிரச்சனையே புழு பிரச்சனை தான். நாங்க எங்களோட மாடி தோட்டத்துல என்னென்ன விதை போட்டிருக்கோம், அது எவ்வளவு எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு என்னென்ன காய் வச்சிருக்கு, பூ வச்சிருக்குங்கிற அப்டேட் பார்க்கலாமா? கார்டன் டூர். வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் அக்கா பக்கா அமராவள்ளி கையா வச்சா ஐயோ பாட்டு மறந்து போச்சே பரவாயில்ல. இதுல இருந்தே ஆரம்பிப்போம். இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் 2வது போகத்துக்கான போட்டது. ஃபர்ஸ்ட் நாங்க போட்டது இந்த செடி தான். முள்ளங்கி செடி. கீழேயும் முள்ளங்கி செடி போட்டிருக்கோம். ஆனா அது வேற மாதிரி, அது வேற முள்ளங்கி, இது வேற முள்ளங்கி. இதோட இலைய சொறி சொறி வந்த மாதிரி இருக்கும். அது வெள்ள அப்படி பிளெயினா இருக்கும். இதுவும் ஒரு ரகம். அந்த முள்ளங்கிலேயே அந்த ரெட் கலர்ல ஒரு மாதிரி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முள்ளங்கியோடது. அடுத்து பீட்ரூட். கலரை பார்க்கும்போது இப்படி இந்த கலரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு இந்த கலரு. இதுதான் பீட்ரூட் செடி. இது கீழே காய்க்குமா இல்ல மேலையா? கீழையா? கீழே காய்க்குமா? இது என்ன? எனக்கே தெரியாம என் ஹஸ்பண்ட் 2 பீன்ஸை போட்டிருக்காங்க. பாத்துக்கோங்க. அதுவும் முளைச்சிருக்கு. போட்டு ஒரு வாரம் இருக்குமா? பரவாயில்ல. 3 நாள். இது வந்து காலிஃப்ளவரா முட்டைக்கோசங்க. ஏன்னா காலிஃப்ளவரோட இலையும் முட்டைக்கோசோட இலையும் ஒரே மாதிரி இருக்கு. அதோட இதுலயே சைட்ல கொஞ்சம் வரட்டும்னு கத்திரிக்காய் கண்ணுலாம் வச்சிருக்கோம். நாத்து விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்ச கத்திரிக்காய் கண்ணு. இதுவும் காலிஃப்ளவரா முட்டைக்கோசான்னு தெரியல. மேல பூ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே வந்து தெரியும். இதோட சைட்லயும் கத்திரிக்காய் கண்ணு. இதுதான் கேரட்டோட இப்படிதான் வரும். கேரட் அப்படி இது அப்படியே புதினா தலை மாதிரி பெருசா வந்து கீழே அப்படியே காய் வைக்கும். இப்ப இதுல காய் இருக்குமான்னு தெரியல. ஒரு சில இது ஏற்கனவே வேப்ப எண்ணெய்லாம் அடிச்சுட்டோம். ஆனாலும் திரும்ப இன்னொரு டைம் அடிக்கணும் மாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு 10 நாளைக்கு ஒருக்கா அந்த ரேஷியோவில் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இலையெல்லாம் பாரு கிளைமேட் இதாகிறனால ஒரு மாதிரி புழு வந்து தின்னுக்கிட்டே இருக்கு. இங்க இந்த இலையில பாத்தியா ஓட்ட ஓட்டையா இருக்கு காலிஃப்ளவரோடதுலாம். வேப்ப எண்ணெய் திரும்ப அடிக்கணும். எங்களோட மாடி தோட்டத்தோட ஃபர்ஸ்ட் வெற்றினா இதுக்குதான். ஐயோ அழகா இருக்கு. இந்த பூ பாரு எவ்வளவு அழகா இருக்கு. ஒயிட் கலர்ல அப்படியே சாரி பூ அது பழுத்த பூனால கொட்டிடுச்சாட்டுக்கு. புடலங்காய். இது வந்து புடலங்காவோட பூ நல்லா வச்சிருக்கு. பிஞ்சு வச்சிருக்கேன் நானே இருங்க பாக்குறேன். பிஞ்சு எதுவும் இல்லை ஆனா பூ நல்லா வச்சிருக்கு. ஆனா இலெல்லாம் பழுக்க ஆரம்பிக்குது. இதுக்கு ஏதாவது யூடியூப்ல பார்த்து ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு வைக்கணும். இதுலயும் கத்திரிக்காய் நாத்து. என்னால எல்லாத்துலயும் கத்திரிக்காய் இத்தனை எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. நாங்க வாங்கின விதையில கத்திரிக்காயோட ரகம் மட்டுமே ஒரு 5-6 ரகம் இருக்கும். பச்சை கலரு, கத்திரிப்பு கலரு, கருப்பு கலரு, வாலு, வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பல ரகம் இருக்கனால நாங்க என்ன பண்ணிட்டோம், எல்லா க்ரோத் பேக்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கத்திரிக்காய் கண்ணு 2 கண்ணா வச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து நாங்க நிறைய விதை போட்டோம். ஆனா வந்தது என்னமோ 3-4 செடிதான் வெங்காயம். வெங்காயம் விதைங்கிறதே எங்களுக்கு நாங்க இது போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுமே. வல்லாரைக்கீரை இது நல்லா பார்த்துருப்பீங்க. என்னோட பால்வாடி ஸ்கூல்ல நான் பால்வாடி சத்துமாவு வாங்க போகும்போது அந்த டீச்சர்கிட்ட கேட்டு பறிச்சுட்டு வந்தேன் வல்லாரை. இதுவும் காலிஃப்ளவர்னு நினைக்கிறேன். காலிஃப்ளவர் தான் நினைக்கிறேன். எல்லாத்துலயும் புழுவா அரைச்சிருக்கு. இது வந்து கொத்தமல்லியில வந்து மருந்து போட்டு கலந்த கொத்தமல்லி இது. ஐயோ இப்படி இருக்கு பாரு. வாசமா இருக்கும். இது அருவும் செம்ம வாசம். எனக்கு எங்க கார்டன்ல மோஸ்ட் ஃபேவரட்னா இது. ஏன்னா ஒரு மாதிரி நெருக்கமா நம்ம போட்டதுலயே செம்ம சாட்டிஸ்ஃபைட்னா இதுதான்டா அப்படின்னு சொல்ற மாதிரியான இது. அடுத்து வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை நான் சாப்பிட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி. சரி வெந்தயக்கீரை போட்டு கீரையா சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனா இது என்னன்னா அங்க சீக்கிரமா இது பண்ணிடணுமா, ஹார்வெஸ்ட் பண்ணிடணுமா. பூ வச்சதுனால கசக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. எங்க அத்தை கிட்ட சொன்னா எங்க அத்தை வந்து இது பத்தாதுங்கிறனால சந்தையில வரும்போது ஒரு கத்தை வாங்கிட்டு இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணி சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இதை வெயிட்டிங்ல வச்சிருக்கோம். நாங்க அங்க வச்சிருக்கோம்ல கத்திரிக்காய் கண்ணு. அந்த கத்திரிக்காய் கண்ணு தக்காளி கண்ணுக்குலாம் நாத்து இதுலதான் ஃபர்ஸ்ட் போட்டோம். இதுலயோ அதனால பாருங்க, அதனாலதான் மென்ஷனே பண்ணிருப்போம் கத்திரிக்காய் நாற்று அப்படின்னு. ஓ ஆமால இதுல கொத்தமல்லி போட்டிருக்கோம்ல. அடுத்து மிளகா நாத்து. இது எல்லாமே நாங்க நாத்து அந்த விதை வாங்கணும்ல அந்த விதையில இருந்த நாத்து. இது வந்து சாதா தக்காளி செடி எப்படி மேல தானே காய் வைக்க போகுது, பீட்ரூட் கீழே தானே காய் வைக்குங்கிறனால இதுல ஒரு பீட்ரூட் அப்படியே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்தாண்ட வந்து தக்காளி கன்று வச்சு இதுல கேரட் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் கீழே தான் வரும், தக்காளி மேல போகுங்கிறதுனால அப்படியே எல்லாம் என்னோட ட்ரிக்லாம் எதுவுமே இல்லை. எங்க அத்தை எங்க மாமாவோட ஐடியா தான். என்னோட அறிவை பத்தி உங்களுக்கே தெரியுமே. அதே மாதிரி இது தக்காளி. இது என்ன போட்டு வச்சிருக்கீங்க? எனக்கே தெரியாம விதையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொன்னீங்களா இதுதான்னு சொல்லி நான் மட்டும் என்ன பண்ணிருப்பேன், ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன். இதுல வந்து என்ன போட்டோம், கிரீன் கலர் கேப்சிகம், எல்லோ கலரு, ரெட் கலரு இதெல்லாம் விதை வாங்கினதுனால நாத்து விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்ச பச்சை மிளவா, நார்மல் பச்சை மிளவா, அப்புறம் கேப்சிகம் ஓடதெல்லாம் எங்க ஹஸ்பண்ட் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வருது நம்ம கேப்சிகமும் போட்டிருக்கோன்னு. இது ஃபுல்லா கத்திரிக்காய். நான் தான் சொன்னேன் 5 வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய். அல்லாவோட கத்திரிக்காயும் இருக்கு.
இதெல்லாம் என்ன எங்க அத்தை தான் மெஷர் பண்ணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் 3க்கு ஒரு ரகம்னு நினைக்கிறேன். அடுத்த 3 ஒரு ரகம், அடுத்த 3 ஒரு ரகம்னு நினைக்கிறேன். இது வந்து சொரக்கா, வால் சொரக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் வந்துருச்சா, அதனால கொடி கட்டணும் அப்படிங்கறதுனால கம்பி 2 பக்கமும் கம்பி அடிச்சிருக்காங்க. பாவம் இன்னைக்கு தான் அடிச்சாங்க எங்க மாமா. வெயில் இவ்ளோ வெயிலையும் மதிய டைம்ல அடிச்சாங்க. அந்த பொருள் பாருங்க. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. ஏன்னா வெயில் அதுக்கப்புறம் தாங்க முடியல. சாப்பிடாம இருந்தாங்க. இது வந்து பாவக்காய். இது மேக்ஸிமம் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கொடி ஏத்தாதனால என்ன ஆச்சுன்னா எல்லாம் பாருங்க இப்படி கீழே கீழே தொங்குது. ஆனா மொக்கு வச்சிருக்கு. ஆனா இதுலயே பாரு ஒரு சில இலைலாம் அடியில இருந்து வர வர பழுத்து போய் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரியே வருதுல்ல. நாளைக்கு மறக்காம மருந்தடிச்சிடணும். இல்லைன்னா யூடியூப்ல இலை காய். இது என்ன காயா இல்ல பூவா? அது தொடாதீங்க, பெருசா இடம் போயிருப்போது. இதெல்லாம் பீக்கங்கா. இங்க ஒரு பிஞ்சு வச்சிருக்கு. இங்க காட்டு. அழிவு போதாத்த. இதுக்கெல்லாம் என்னென்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். வீட்லயே அப்படியே ஏதாவது இயற்கை முறையில மருந்து போட முடியுங்க பாருங்க. இங்க காய் இருக்கு. நான் இங்க ஒரு காய் இருக்கு. எண்ணக்கூடாது. ஏன் இது மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம்னா இந்த கீரைங்களுக்காக மட்டும்தான். தண்டிக்கீரையிலேயே இது வந்து ரெட் கலரு, இது வந்து கிரீன் கலரு. நல்லா செடி வளர்ந்து அறுவடையே பண்ணிருக்கணும். ஆனா என்னன்னு தெரியல, இப்பதான் 3 இலையே விடுது. சாட்டிஸ்ஃபைட்னா கீரை டைப்ல பாலக்கீரை. இதுவுமே இந்த இத்தனை நாளுக்கான growth இவ்வளவுதானா எனக்கு தெரியாது. ஏன்னா யூடியூப்ல பார்த்தா நிறைய அவங்களாம் அறுவடையே பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி காமிக்கிறாங்க டேஸ் கணக்குல வச்சு. ஆனா எங்களுக்கு இனிமே இவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா இலை எதுவும் ஆகல, நல்லா இருக்கனால நாங்க விட்டு வச்சிருக்கோம். பரவாயில்ல, பொறுமையாவே வளரட்டும்னு. சிரிக்கீரை பரவாயில்ல, இது நிறைய போட்டிருந்தோம். எல்லாம் வேர் அழுவி போய் ஏதோ பொழைச்சது என்னமோ இவ்வளவுதான். அதுலயும் பாரு எல்லாம் ஒரே நல்லதா போட்டோம். இதெல்லாம் ஒரு பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டி குட்டியா இருக்குது. மனசே கஷ்டமா இருக்கு தெரியுமா. சரி, சிரிக்கீரை நிறைய தேவைப்படுங்கிறதுனால எனக்கு சரி 2 இதுல போடுவோம். 2 இதுலயும் போட்டோம். 2 இதுலயும் ஆனா இப்படிதான் வந்திருக்கு. இதை வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மிஸ்டேக் இதுல வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம். நாங்க மண்ணு கலக்கிறதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கனால நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டா பண்ணணும். ஏன்னா எல்லாம் காய் செடியா வச்சிருக்கீங்க, ஒரு பூச்செடி கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சாமந்தி பூச்செடி. இது எங்க மாமா வேலைக்கு போன இடத்துல அங்க நிறைய இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஒரே செடி தான் ஒடிச்சு எங்க அத்தை வச்சிருந்தாங்க. மஞ்சள் கலர், கத்திரிப்பு கலர், 2 கலர் வச்சிருக்காங்க. எங்க அத்தை தான் வச்சாங்க. இது எல்லாத்துலயும் விதை போட்டது எல்லாமே எங்க அத்தை தான். ஆனா எக்ஸ்பிளைன் மட்டும் தான் நான் பண்ணுவேன். அத்தை இதுல பாருங்க எவ்வளவு பெரிய புழு. இங்க பாருங்க அந்த கம்பளி பூச்சா புழுவா? எங்களுக்கு இது பிரச்சனையே புழு பிரச்சனை தான். எதையா ஒரு தின்னுட்டே இருக்குதுங்க இந்த புழுலாம். இதுவும் முள்ளங்கி, ரெட் முள்ளங்கின்னு போட்டிருக்கு. இந்த ஒரு இலை பிளைனா இருக்கா, ஒரு ஷேப்பா. இது பாருங்க அப்படியே ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா. இந்த இலைலாம் பாருங்க மாதிரி ஜிக்ஸாக் அப்பா அரிக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. அதுல முள்ளு மாதிரி லைட்டா இருக்குனால நொரங்குது. இது வந்து குண்டு சொரக்கா. பரவாயில்ல, எல்லாம் எங்க வீட்டுல இருக்க எல்லா செடிக்குமே வந்து கொடி போற எல்லா இதுக்குமே கொடியை கட்டி விட்டா இன்னும் சூப்பரா போகும். இதெல்லாம் பாருங்க சைட்ல எல்லாம் தொங்குது. பிஞ்சிய வச்சிருச்சா? பிஞ்சில பூவா இருக்கும். ஆமா, இப்ப இங்க ஒரு முள்ளங்கி வச்சிருக்க மாட்டேங்குது சைட்ல, அது கூட நல்லா வந்திருக்கு. ஓகே, சூப்பர். இது மொளாம்பழம் நல்லா பூ வச்சிருக்கு. காய் எப்போ வைக்கணும் தெரியல. எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா கொடி தான் கட்டணும். இப்ப கொடி கொட்டுறதா எங்கள்கிட்ட இருக்கிற பெரிய வேலை. எவ்வளவு பூ வச்சிருப்பாரு. என்னது பால் வெள்ளரி. அந்த பிஞ்சு மாதிரியே வாளா இருக்கும் பாருங்க, புடலங்காய் மாதிரி இருக்கும் அந்த வெள்ளரி. இது பிஞ்சு வச்சுட்டா பரவாயில்ல. டெய்லிக்கு ஒண்ணு எங்க மாமா எல்லாரும் நாங்க பாட்டுக்கு கார்டனுக்கு வந்து பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து கோசாப்பழம். இந்த இலை வந்து இதுவும் ஒரு டைப் ஆஃப் வெள்ளரியா. எங்க அத்தை தான் சொல்றாங்க. அது சைட்ல வந்து அவரைக்காய் போட்டு வச்சுக்கோ. ஏன் அந்த கொஞ்சம் கேப்பையும் விட்டு வைக்கணும்னு இருக்கீங்க, பார்த்து சொல்றேன். இது வெள்ளரி பழம். வெள்ளரிக்காய் காய வச்சு இந்த இவ்வளவு பெருசு வருமே வெள்ளரி பழம், அதோட இது வெள்ளரி பழம். இதுல வந்து என்ன போட்டிருக்கோம்னா சிங்காரான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஆனா நாங்க அது விதை வரலன்னு சொல்லிட்டு வேற ஏதோ எங்க ஹஸ்பண்ட் நட்டு வச்சிருக்காங்க. ஆனா அது என்ன இதுன்னு அவங்களுக்கே தெரியல. இது கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா அழகா இருக்கு. ஐ லைக் இட். அடுத்து இது வந்து பீன்ஸ்னா அந்த நம்ம சாப்பிட்ற பீன்ஸ் இல்ல, அது எதோ சொல்லுவாங்களே, அதுல பச்சை பட்டாணியா? பச்சை பட்டாணியோடது அதோட இது பாத்தீங்களா? அவரைக்காய், கொத்த அவரைக்காய் பூ வச்சிருக்கு, காய் வச்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 வாரத்துல பறிச்சிடலாம். அடுத்த வாரத்துல வெள்ளரிக்காய் அவரைக்காய் பொரியல் எங்க வீட்டுல கன்ஃபார்ம். எல்லா செடியும் வச்சிருக்கோம். கீரைங்களுக்கு முக்கியமே முருங்கைக்காய் தாங்கிறதுனால முருங்கைக்காய் விதை போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா பெருசா வாங்கிட்டு வந்து கட்டையா வச்சோம்னா பெருசா வரும். அதனால என்ன பண்ணணும், இதை சின்னதா வச்சு கீரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். அரிக்குது செடியெல்லாம் தொட்டதுனால. நேற்று மாடி தோட்டம்லாம் பார்த்தோம். நேற்று சாமி கும்பிடுற வேலை இருந்துச்சுனால பாதியோட கட் ஆயிட்டேன். இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ணலாமா? அன்னைக்கு ஒரு டைம் பிரியாணிலாம் செஞ்சுட்டு எங்க அத்தை நார்மலா நட்டு வச்சிருந்தாங்க. அது எவ்வளவு செழிப்பா வந்திருக்கு பார்த்தீங்களா? புதினா
நேத்து கொத்தமல்லிய ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு புதினாவ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் காலையிலேயே. அடுத்து இந்த எலுமிச்சை கண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி வச்சாங்க. நான் கல்யாணம் பண்ணியே 1 இயர் ஆக போகுது. 3 வருஷம் ஆகுது. இந்த செடி இலை மட்டும் தான் துளுக்குது. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு பூ வச்சு, காய் வச்சு நான் ஒண்ணும் பார்த்ததில்ல. அது ஏன்னு தெரியல. ஆனா ஹைபிரிட் சின்னதுலயே காய் வச்சிருன்னு சொல்லி எங்க வீட்டுக்காருக்கு மொட்டை அடிச்சிட்டாங்க யாரோ. இது வந்து வெள்ளை இருக்க செடி. இது வந்து பேபிக்கோசரம் எங்க அத்தை எங்க பாப்பாக்காக வெட்டினாங்களாமா. எங்க அத்தை அதை வேற சொல்றாங்க. கட்டை வந்து என் பாப்பாக்காக வெட்டணும். அதான் எங்க விஐபிக்காக வெட்டணும். 2வது கட்டை வந்து என்னோட பேபிக்காக வெட்டணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் வளர்த்து வேற விட்டு அது யாரும் ஒடிக்காம பாதுகாத்துட்டு வராங்க. பொக்கிஷம் மாதிரி. இது கொடி தக்காளி அப்படின்னு சொல்லி நாத்து நட்ட இடத்துல சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்க. இது பூ வச்சு காய் இந்தாண்டு ஒரு பெரிய காய் இருக்கு. பூ வச்சு காய் வைக்கவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் விக்கிற விலைவாசிக்கு குண்டுமல்லியை பாக்குறதே ரேரா இருக்கே. எங்க வீட்லயும் அது இந்த மொட்டை செடியில ஒரு பூ வச்சிருக்கேன். எங்க அத்தை பூவே வைக்கலன்னு சொல்லி மொட்டை அடிச்சு விட்டாங்க. ஆனா அதுல ஒரு பூ புத்துருக்கு. இது கருவேப்பிலை. இவ்வளவு செழிப்பா இருக்க காரணம் என்னன்னா நாங்க வேப்ப எண்ணெய் அடிச்சு உரம்லாம் போட்டோம். அதனாலதான் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு செழிப்பா இருக்கு. எங்களோட நாட்டு ரோசினி எத்தனை பூத்துருக்கு பாருங்க. பொங்கலுக்கு நாங்க பூவே வாங்க தேவையில்ல. இங்க பாரு எவ்வளவு பெருசு பூத்துருக்கு. உரம் போட்டதுக்கு அதுக்கும் இதை விட பெருசாவே பூக்கும். சூப்பரா இருக்கு இந்த பூ பாறேன். உரம் போட்டதுக்கு அதுக்கும் நிறைய பூ வைக்குது. இப்ப சைட்ல ஃபுல்லா சோளமா நட்டு வச்சிட்டோம். பார்டர்ல எல்லாம் சோளமா இருக்கும். ஓரத்துல மட்டும் சோளமா வச்சிட்டோம். நாங்களும் சோளம் அறுவடை பண்ணி சாப்பிடுவோம். இது மாதிரி கட்டினதுனால என்ன ஆகும்னா தக்காளி காத்தடிச்சாலும் சாயாது. அப்படியே இந்த இதுல பிடிச்சிக்கிட்டே டக்குன்னு வளர்ந்துரும். காய் அப்புறம் பெருசு பெருசா வைக்கும். அப்புறம் எங்க வீட்டுல தக்காளி வாங்குற வேலையே இருக்காது. சந்தையில நார்மல் மூலமாயா எங்க அத்தை எவ்வளவு அழகா பாத்தி கட்டி அங்க டேங்க் தண்ணி நம்பி வளைஞ்சிச்சுன்னா அப்படியே இப்படி போயிட்டு போயிட்டு வரும் தண்ணி. சூப்பர். டக் 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 அந்தாண்ட சைடு பாரு. டக் டக் டக். இன்னும் ஒரு 2 நாள் போனா பறிச்சிடலாம். வெண்டைக்காய் ரெடி. எங்க வீட்டுல வெண்டைக்காய் சாம்பாருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. வெண்டைக்காய்க்கு நடுவுலயே நாங்க கொத்தரங்காய் போட்டிருக்கோம். இதுதான் கொத்தரங்காய். இங்க பாரு. இதுவும் இன்னும் கொஞ்ச நாள் போனா பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி கொத்தரங்காய் எல்லா செடியிலுமே பிஞ்சு இதெல்லாம் பூ வச்சிருக்கு. சின்னதா இருக்கனால எல்லா செடியிலுமே பிஞ்சு பூவு எல்லாமே வச்சிருக்கு. ஐ அப்ரிஷியேட். உங்களையும் நான் அப்ரிஷியேட் பண்றேன். இது வந்து பச்சை மிளகா வந்து தானா வளர்ந்த பச்சை மிளகா. காயே வச்சிருக்கு. 3 காய் வச்சிருக்கு. இது முட்டைக்கோஸ். பெருசு பெருசா இருக்குல்ல. முட்டைக்கோஸ் நம்ம செடியா போறதை விட இந்த மாதிரி நாத்தா வாங்கி வச்சா டக்குன்னு வளர்ந்துருது. இது இன்னமும் பூக்கணும். ஆல்ரெடி இது இவ்வளவு பெருசு இருக்கு. ஆனா இன்னமும் பூக்கணும். இங்க ஒரு பூத்தது எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தியா. இன்னும் மொக்கலா வச்சிருக்கு. அடுக்கு ஊமத்தையான் எங்க பெரிய மாமாக்கு இது பிடிக்கும். இந்த கலர் இந்த செடி ஏதோ மருந்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா எதுக்குன்னு எனக்கு தெரியாது. இது வந்து அடுக்கு பத்தாது. இங்க ஒத்த ஒரே ஒரு இது பூக்கும். இது அடுக்கடுக்கா பூக்கும். அப்புறம் இந்த சைட் போலாமா. இந்த செடி பரங்கிக்காவா பூசணிக்காவா என்ன காய்னே தெரியல. ஏன்னா இதை நாங்க வைக்கவே இல்லை. அதுவோ ஆட்டோமேட்டிக்கா இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து பூலாம் வேற வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ வச்சு காய் வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செடிங்கிறதே எங்களுக்கு தெரியும். இது ஒரு டைப் ஆஃப் கள்ளி. இது ஒரு டைப் ஆஃப் அழகு பூ. எங்களோட கார்டன்ல நாங்க அடிக்கடி அறுவடை பண்ற ஒரு விஷயம்னா இந்த முல்லைக்கு. முந்தா நேத்து ஒரு 3 முள்ளங்கி அறுவடை பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 முள்ளங்கி சாம்பார் சாதத்துக்காக அறுவடை பண்ணோம். அதுக்கு முன்னாடி எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணோம். அறுவடை பண்ணி நான் இங்க இருக்கிறதுல அறுவடை பண்ணி இன்னமும் ஒரு 3 அறுவடை பண்ணலாம். அந்த அறுவடையெல்லாம் பண்ணிட்டு திரும்பியும் விதை போட்டு திரும்பி முள்ளங்கி எடுப்போம். சன்னமல்லி. இது வந்து பூ வைக்கிற சீசன். பூ வைக்கவே இல்லைங்கிறதுனால சரி அடுத்த சீசனுக்காச்சும் கட் பண்ணா நல்லா ஆகும்னு சொல்லிட்டு எங்க அத்தை ஃபுல்லா செடி ஃபுல்லா கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணி துளுத்துருக்கு. இது மாதிரி கட் பண்ணி விட்டாதான் செடி பெருசா போகாம சின்னதுலயே பூ வைக்குமா. எல்லா இடத்துலயும் கத்தாழை வச்சிருப்போம். அதே மாதிரி வயிற்று புண்ணுக்கு வந்து மணத்தக்காளி வந்து நல்லது இல்ல. அதனால இங்கேயும் மணத்தக்காளி இருக்கும். அந்தாண்ட மூலையிலயும் அதெல்லாம் கார்னர்ல இருக்கும். அதனாலதான் சொல்லல. கார்னர்லயும் இது மணத்தக்காளி இருக்கும். டெய்லியும் ஒரு 2-3 கொத்து பறிச்சு வணக்கி சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து பீன்ஸ் செடி. இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி அப்போ போட்டிருந்த செடியை போட்டிருந்தா எவ்வளவு பெருசா வந்திருக்கும்ல. இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். தாங்க மேய்தே கோழி. அந்த கோழி வந்து கொத்தி தின்னுட்டு போயிடுச்சு விதையோட. அப்பதான் பார்த்துட்டு உள்ள போனோம். உள்ள போயிட்டு வெளியே வரங்காட்டி கொத்தி தின்னு பிடிச்சி வேற. ஏங்க இந்த திராட்சை செடி வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும். 5-6 வருஷமா பழம் கொடுத்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க பழம். அப்புறம் 2வது டைம் நானே இங்கே வந்துட்டேன். வேறு இங்க இருந்து ஏத்தி விட்டு உள்ள விட்டோம். பாருங்க பழம் எப்படி பழுத்திருக்குன்னு. செம்ம கொத்து பெருசு பெருசா இருக்கு. ஆனா என்னன்னா இன்னும் பழுக்கணும். ஆனா குருவிங்க எல்லாம் விட மாட்டேங்குது. ஏன் பின்னாடி சும்மா விடணும். பின்னாடி எதையோ செடியை வச்சு ஃபில் பண்ணுவோன்னு எங்க அத்தை பாருங்க. இது எல்லாமே கத்திரிக்காய். இந்தாண்ட ஃபுல்லா கத்திரிக்காயா இருக்கும். கனகாமர பூச்செடி இது இன்னும் பூ பூக்கல. இப்பதான் கொஞ்ச நாள் ஆகுது வச்சு. இந்தாண்ட ஃபுல்லா வெண்டைக்காய் போட்டோம். இங்க பாரு இங்க இருக்கிற வெண்டைக்காயும் பூ வச்சுச்சு. இங்க என்ன பிரச்சனைனா இந்தாண்ட சைடு இருக்கிற கோழி வந்து தின்னுட்டு போயிடுது.
அங்க பாருங்க, அங்க அத்தனை கோழி மேய்க்குது. இங்க இருக்குதுன்னா அதுங்க விட்டு வைக்கவே மாட்டேங்குதுங்க. இது பெரிய சைஸ் வெங்காயம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தெல்லாம் முளைச்சுதுன்னு சொல்லிட்டு நட்டு வச்சோம். ஆனா இது இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. உள்ளதான் வெங்காயம் இருக்காதான், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தான் இருக்குமா. இதுல கேரட் இப்படி லைனா இந்த வாக்குல கேரட்டு, அப்படியே இந்த நடுவுல எல்லாம் பீட்ரூட்டு, திரும்ப கேரட்டு, அது மாதிரி காலிஃப்ளவர், அது மாதிரி ஹஸ்பண்ட் போட்டுட்டு இருக்குங்க. இது கஷ்டப்பட்டு குச்சிலாம் எடுத்துட்டு வந்து இந்த நாட்டெலாம் போட்டு என் ஹஸ்பண்டும் எங்கள் அத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பேர் காய் வச்சிருக்கேன், வெள்ளரிக்காய். அப்ப இதுதான் ஸ்டேஜ் அவுட்டுக்கு. இந்த ஸ்டேஜ்லயே பறிச்சுணுமா. ஆனா இது ஏதோ மருந்து வெள்ளரியாமா, சின்னதா இருக்கும் போதே சாப்பிட்டுமா, இல்லைன்னா கசக்குமா. பாவக்காய் வந்து கொடி ஏற்றி விட்டு இதுவும் பூ மட்டும்தான் வச்சிருக்கு. பாவக்காய் இன்னும் பிஞ்சு வைக்கவே ஆரம்பிக்கவே இல்லை. அப்படியே இந்த இந்த கயித்துல பிடிச்சிட்டிங்க பாரு, பிடிச்சிக்கா இந்த கயித்துல அப்படியே பிடிச்சி மேலே போயிடும். அப்படியே பாவக்கால அடியில் அடிட்டு வந்துடும், அழகா இருக்கும். இது மருந்து வெள்ளரிங்கிறனால இது சரி காய் வைக்கிற அளவுக்கு வச்சுட்டு பாரு, சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் பிடுங்கிட்டு வேற வைக்கிறதுக்கு லேட் ஆகுறதுனால இப்பயே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நாட்டு வெள்ளரி, நம்ம நாட்டோட வெள்ளரியை வந்து தூவி விட்டாங்க. பரவாயில்ல, அது ஒரு 3 இலை பக்கம் வச்சிருக்கு. வல்லாரைக்கீரை வைக்கணும்னு ஆசைப்பட்டதுனால வல்லாரைக்கீரை வச்சோம். இது விளக்கு மாதிரி தான் தெரியுதா, ஆனா அழகா இருக்கு. தாமரை இலை மாதிரி இருக்குல்ல வல்லாரைக்கீரை. ஆனா இது வல்லாரைக்கீரை சமைக்கும் போது பயங்கர கசப்பு இருக்குமா. இந்த பூச்செடிலாம் விதையா போட்டா சின்ன சின்ன விதையா இருக்கு. விதையா போட்டா ரொம்ப நாள் ஆகும் முளைக்கிறதுனால கொக்கோ பீட்லாம் போட்டு நாற்று விடுறதுக்காக இந்த ட்ரேயா வச்சிருக்கோம். அந்தாட்டை கொத்தமல்லி போடுது. ஐயோ அத்தை இது ஒரு 2 இலை விட்டுருச்சு. எங்க அத்தை போட்டது கீழே, மேலதான் நாங்க போட்டோம். அதை தான் கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டாரு எங்க வீட்டுக்காரரு. நானே இன்னைக்கு தான் பாக்குறேன். இதெல்லாம் இன்னும் பழுக்கணும். செம்மையா இருக்கும் தெரியுமா, பழுத்தா நான் நல்லா சாப்பிடுவேன். நான் டேஸ்ட் இது மாதிரி ஸ்டேஜ் பாரு, இது மாதிரி ஸ்டேஜ் வந்தாலே டபக்கு டபக்குன்னு பறிச்சு சாப்பிட்டுருவேன். இது அப்படியே கொத்தா பழுக்கும், அப்படியே கொத்தா சாப்பிடணும். இதை விட்டே வைக்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு உடனே மதிய டைம்ல சும்மா வெளியே வரும்போது இந்த பறிச்சு சாப்பிட்டுருப்பேன். இது வந்து சப்போட்டா. இது இந்த எங்க மாமா வீடு கட்டின ஸ்டார்டிங்ல இருந்து வச்சிருக்காங்க. இப்பதான் ஆனா காய் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்குது. பரிசு அவ்வளவுதான். எங்க வீட்டை சுத்தி வீட்டுக்குள்ள வச்சிருக்க கார்டன் எல்லாமே அவ்வளவுதான்.